நண்பர்களே, டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடியது டிவிஎஸ் அப்பாச்சி பைக் தான். ஸோ கம்மியான விலையில் டுவல் சேனல் ஏபிஎஸ் வசதி கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் டிவிஎஸ் நிறுவனம். அதில் அப்பாச்சி 180 மற்றும் 200 ரெண்டு பைக்லையுமே டுவல் சேனல் வசதி வரும். ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதியும் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 2019க்கு பிறகு ஏபிஎஸ் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதற்காக பல நிறுவனங்கள் ஏபிஎஸ் அவங்களுடைய பைக்கில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டுவல் சேனல் ஏபிஎஸோட களமிறங்கிய அதிரடியான சூப்பரான ஒரு 3 பைக்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்டாண்டர்ட் மற்றும் ஜாவா 42. ஸோ இந்த ரெண்டு பைக்குமே ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு போட்டியாக நிலைநிறுத்தப்பட்ட பைக்குகள். இந்த பைக்குகளுக்கான புக்கிங்ஸ் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி தீர்ந்துருச்சு. ஸோ புக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த செட்டுக்கான புக்கிங் ஓரிரு மாதங்களுக்கு பிறகு தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் ஜாவா பார்த்தீங்க அப்படின்னா 1,64,000 1,65,000 ரூபாய் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் கிடைக்கும். ஜாவா 42 பார்த்தீங்க அப்படின்னா 1,55,000 1,58,000 ரூபாய் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் கிடைக்கும். அடுத்தது ரெண்டாவது பைக் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கிளாசிக். ராயல் என்ஃபீல்டு நிறுவனமும் அவங்களுடைய பைக்குகளை டுவல் சேனல் ஏபிஎஸ் வசதி கொடுத்துட்ருக்காங்க. கிளாசிக்லேயும் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருச்சு. தண்டர்பர்ட்லேயும் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருச்சு. அதில் கிளாசிக் அப்படிங்கிறது தான் ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்திலே இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு சூப்பரான பைக்கு. ஸோ இந்த பைக்லேயும் டுவல் சேனல் ஏபிஎஸ் வசதி இருக்குது. இந்த பைக்கில் நார்மல் ஸ்டாண்டர்ட் கிளாசிக் இருக்குது. அதோடு சேர்த்து கன் மெட்டல் கிரே இருக்குது. அப்புறம் சிக்னல் எடிஷன் இருக்குது. இந்த மாதிரி பல எடிஷன் இருக்குது. இந்த கிளாசிக்குடைய ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,47,000 1,62,000 ரூபாய் வரைக்கும் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக போட்டியில் இணைஞ்சது தான் Yamaha R15. ஸோ R15க்கு ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. நிறைய பேர் ஏபிஎஸ் வசதி எப்போ வரும் அப்படின்னு காத்திருந்தாங்க. அப்படி காத்திருந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் ஏபிஎஸ் அப்டேட். ஸோ Yamaha R15 பைக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் அப்டேட் வந்துருச்சு. ஸோ இந்த R15 ஏபிஎஸ் பைக்குடைய ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,39,000 1,42,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். மேலே சொன்ன இந்த 3 பைக்குகள், அதாவது R15 மற்றும் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் மற்றும் ஜாவா ஸ்டாண்டர்ட் மற்றும் 42, இந்த 3 பைக்குகளுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஃபேன் பேஸ் உள்ள பைக்குகள். இந்த பைக்குகள் டுவல் சேனல் ஏபிஎஸ் வசதி கொடுத்ததுனால நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்குகளை வாங்குவதற்கு போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.